வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இனிக்கும் சினிபூத்தில் உங்களுக்காகவே சினிமா பற்றின பல விஷயங்களை வச்சிருக்கேன். அதாவது சிவகார்த்திகேயனுடைய நடிப்பில் வரிசையாக நிறைய திரைப்படங்கள் ரிலீஸ் ஆக காத்திருக்கு. ஏன்னா ரொம்ப வெறித்தனமாக படத்துடைய ஷூட்டிங்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மல்டிபிள் செக்டாரில் நான் நடிச்சுக்கிட்டே இருப்பேன்ப்பா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சிக்கந்தர் படம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஏஆர் முருகதாஸோ மദ്രാசி அப்படின்ற படம் சிவகார்த்திகேயன் வச்சு பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவருமே பேலன்ஸ்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக அங்கே எங்கேயும் அப்படின்னு சொல்லி அலைஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் சிவகார்த்திகேயனும் இந்த மദ്രാசி படம் இல்லாமல் சுதா கோங்கராவுடைய இயக்கத்தில் ஒரு படம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னதுமே ரசிகர்கள் மத்தியில் பெரிய அளவில் ஒரு வரவேற்பு இருந்துச்சு. அதுக்கு பராசக்தி அப்படின்னு டைட்டில் வச்சதும் அவ்வளோதான், முடிச்சிட்டிங்க போங்க அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் எல்லாருமே இந்த திரைப்படத்துக்காக வெயிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, இந்த பராசக்தி திரைப்படமே ஜெயம் ரவியை காஸ்டா வச்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த பேன் இண்டியா படம் அப்படின்றலாம் தாண்டி இப்போ நம்மளுடைய சினிமாக்குள்ளேயே ஒவ்வொரு ஆட்களையும் மிக்ஸ் பண்ணி விட்டாங்கன்னா ஹீரோவாக நடிக்கிறவங்க வில்லன் நடிச்சாங்கன்னா எப்படி இருக்கும் பாருங்க அப்படின்ற மாதிரி தான் இப்போ புதுசாக கிளம்பிக்கிட்டு இருக்கு. அப்படிதான் இந்த பராசக்தி திரைப்படத்திலையும் ஜெயம் ரவி வில்லனாக நடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான தகவல் பெரிய ஷாக்கு கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இப்படி ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்கும்போது நல்லா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். சரி, சிவகார்த்திகேயன் அடுத்ததான் என்ன படம் பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தா ஜூட் ஆண்டனி ஜோசஃபோடைய இயக்கத்தில் ஒரு படம் பண்றாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆல்ரெடி 2018 அப்படின்ற படம் டொவினோ தாமஸ் மற்றும் மலையாள நடிகர்கள் நிறைய பேர் இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. இந்த படம் இந்த அளவுக்கு ரியலிஸ்டிக்காக எடுக்க முடியுமாப்பா அப்படின்ற மாதிரி பிரமிக்க வச்ச ஒரு திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த இயக்குனருடைய இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் ஒரு படத்தில் நடிக்க போகிறாரு. இந்த பராசக்தி முடிஞ்சோடனே அப்படியே டேரெக்டாக அந்த படத்துக்கு தான் ஜம்ப் பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் இன்னும் ஸ்ட்ராங்கான காஸ்ட் வேணும் அப்படின்றதுக்காக ஒரு சூப்பரான வில்லன் வேணுமே அப்படின்னு தேடினதில் பேசாமல் தமிழ் சினிமாலேருந்து எடுத்து போட்டுருவோம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டாங்களாம். ஆனால் இப்போ அவர் படத்தில் நடிக்கிறத விட்டு ப்ரொடியூசர், ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்லி ரொம்ப பிஸியாகவே இருக்கார். அவர் தான் நம்ம ஆர்யா. எஸ், ஆர்யா இந்த படத்தில் வில்லன் நடிக்க போகிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவருக்கு ஏற்ற மாதிரியான எனிமினா இவர் தான்ப்பா சரியாக இருப்பார் அப்படின்னு யோசிச்சதுனாலையும் நம்ம தெரியல. டெஃபினட்டாக ஆர்யா தான் இந்த படத்துக்கு வில்லனாக வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. பேச்சுவார்த்தையும் ஓடி இருக்கு. ஸோ கூடிய விரைவில் நமக்கு ஒரு ஸ்பெஷல் அப்டேட் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அஸ்வித் மாரிமுத்தோடைய இயக்கத்தில் 21ஆம் தேதி ரிலீஸ் ஆன திரைப்படம் டிராகன். இதில் பிரதீப் ரங்கநாதன் லவ் டுடேக்கு அப்புறமா இந்த படத்தில் நடிச்சிருந்தாலும் கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு ஃப்ளேவர் ஆஃப் படங்கள் தான் நான் பண்ணிக்கிட்டே இருப்பேன், அதுதான் என் கேரக்டர்ஸை நல்லா சொல்லுது அப்படின்ற மாதிரி நினச்சாரன்னு தெரியல. தொடர்ச்சியாக அவருடைய கேரக்டர்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த படத்தில் அவருடைய பேர் சூப்பராக ரெஜிஸ்டர் ஆகிற மாதிரி பண்ணி விட்டாருங்க அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா டி ராகவன் அப்படியே டிராகனாக டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறார் அப்படின்றதான் இந்த படத்துடைய கதை. அரியர்லாம் வச்சுட்டு எனக்கு காலேஜே வேணான்னு போய் நல்ல வேலையில் செட்டில் ஆகும்போது மறுபடியும் வந்து அரியர் எழுத சொல்கிறாங்க. அப்போ எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் மாற்றுறதுனால எல்லா யங்ஸ்டர்ஸோடையும் இந்த படம் ரொம்ப அழகாக கனெக்ட் ஆகிடுச்சு. அதனால் எல்லா லாங்குவேஜ்லையும் இது சக்ஸஸ் தானே சொல்ல முடியும். தமிழ், தெலுங்கு, மலையாளம் அப்படின்னு சொல்லி இந்த டிராகன் திரைப்படம் பெரிய அளவில் ஒரு சக்ஸஸை கொடுத்துருச்சு. அதுக்கான சக்ஸஸ் மீட்டா 100 கோடி ரூபாய் தொட்டாச்சு நாங்கள் வசூல் அப்படின்ற மாதிரி சொல்லியுமே பெரிய அளவில் இந்த படத்துக்கு ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணாங்க. இது இல்லாமல் இந்த படம் வந்து ஹிந்திலையும் சூப்பராக போகும். ஏன்னா லவ் டுடே படத்தை ஹிந்தியில் ரீமேக் பண்ணாங்க. பெரிய அளவில் அந்த படம் ஒன்றும் வரவேற்பு இல்லை. அதனால் ரீமேக்லாம் கிடையாது, ஆக்சுவலாக அப்படியே தள்ள வேண்டியதான் அப்படின்ற மாதிரி இப்போ பிளான் பண்ணி இந்த டிராகன் படத்தை அப்படியே ஹிந்தியில் ஒரு டப்டு வெர்ஷனாக மட்டும் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்றது கூடுதல் சிறப்பு. ஸோ டப்டு வெர்ஷனாக இந்த படத்தை அப்படியே ஹிந்தியில் ரிலீஸ் பண்ணுறது வரக்கூடிய 14ஆம் தேதி. கண்டிப்பாக லவ் டுடே அளவுக்கு இந்த படமும் பெரிய ஹைப்பை கிரியேட் பண்ணும். ஏன்னா அந்த ஒரிஜினல் வெர்ஷனே எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதே மாதிரி இந்த டிராகன் திரைப்படமும் இந்த ஒரிஜினல் வெர்ஷனே எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி நம்புகிறாங்க. பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு படத்தை எடுக்கிறத விட இப்படி டப் பண்ணிட்டோம்னா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி ஆக்சுவலாக கிட்டத்தட்ட மேட்ச் ஆகிற மாதிரியே எல்லா கேரக்டர்ஸ்க்கும் டப் ஹிந்தியில் பண்ணியிருக்காங்களாம். அதனால் 14ஆம் தேதி இட்ஸ் ஹிட்டிங் ஆன் தியேட்டர்ஸ். கிரீக் பார்ட்டி அப்படின்ற கன்னட படம் மூலியமாக நடித்து பெரிய அளவில் பிரபலம் ஆகலைனாலும் அடுத்தடுத்த படத்தில் என்ன பாருங்கப்பா அப்படின்ற மாதிரி காட்டின ஒரு நடிகை தான் ராஷ்மிகா மந்தனா அப்படின்னு சொல்லலாம். வெறித்தனமான ஒரு வேட்டை, வரிசையாக நிறைய படங்கள் ஹிட்டு மட்டுமே கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியும். அதனால் சூஸிங் ஆஃப் அந்த கதை இருக்குல்லையே அதுதான் ரொம்ப முக்கியம் ஒரு படத்துக்கும் சரி இல்லை ஒரு நடிகருக்கும் சரி. அப்படி ராஷ்மிகா மந்தனா சூஸ் பண்ணக்கூடிய எல்லா கதாபாத்திரமே அவங்களுக்குன்னே எழுதப்பட்டது மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக சூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் மத்தியில் ஒரு பெரிய வரவேற்பு இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். சுல்தான் படம் மூலியமாக தமிழ் சினிமாவில் அறிமுகமானாங்க. அதுக்கப்புறமா இந்த புஷ்பா படத்துக்கு அப்புறம் பெரிய அளவில் ஒரு ரீச்சை கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் பாலிவுட்டில் அனிமல் மூலியமாக. ஆனால் அப்படியே கால் வச்ச இடம்லாம் பொண்ணாகுது பாருப்பா அப்படின்ற மாதிரி தான் தொடர்ச்சியாக நிறைய படங்கள் அப்படியே 500 கோடி 500 கோடி 500 கோடி அப்படின்னு வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ சாவா அப்படின்ற திரைப்படம் ரிலீஸ் ஆயிருந்துச்சு இல்லையா, அந்த படத்துலையும் கதாநாயகியாக நடிச்சிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன புஷ்பா 2 படத்துலையும் கதாநாயகி ஸ்ரீவள்ளி அவங்க தானே. ஸோ இப்படி இருக்கும்போது இந்திய சினிமா வரலாற்றிலேயே தொடர்ந்து ஹிந்தியில் மட்டுமே 500 கோடி 500 கோடியாக
கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நடிகை, தொடர்ச்சியாக 3 படங்களுமே 500 கோடி கொடுத்த நடிகை அப்படின்னா அது ராஷ்மிகா மந்தனா தான் அப்படின்ற மாதிரி பெரிய அளவில் பெருமையாக பேசிட்டு இருக்காங்க இப்போ அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அனிமல் படமும் 555 கோடி ஹிந்தியில், இது இல்லாமல் 800 கோடி புஷ்பா 2, இப்போ சாவா 500 crores இப்படின்னு சொல்லி வரிசையாக 500 கோடிக்கு மேலேயே தொட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் ராஷ்மிகா மந்தனாக்கு இப்போ திரையுலக வட்டாரங்கள் எல்லாமே புகழாரம் சூட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். 2016 அகிரா அப்படின்ற படம் கொடுத்த ஏஆர் முருகதாஸோ அந்த படம் பெரிய தோல்வி அடைஞ்சதுக்கு அப்புறமா 9 வருஷம் எடுத்துட்டாங்க. திரும்ப நான் கம்பேக் கொடுக்கும்போது கண்டிப்பாக பெரிய வசூல் கொடுக்குற மாதிரி ஒரு படம் கொடுப்பேன் அப்படின்னு. அப்படி தான் இப்போ சிக்கந்தர் அப்படின்ற படம் உருவாகி இருக்கு. சல்மான் கானை வச்சு இந்த படம் எடுக்க போகிறாங்கன்னு அப்டேட் வந்ததுமே ஹிந்தியில் ஒரு பெரிய ஹைப் கிரியேட் ஆயிடுச்சு. ஏன்னா கஜினி பண்ண ஃபீவர் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வரைக்கும் அந்த காய்ச்சல் குறையாம ஹீட்டு குறையாம மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஏஆர் முருகதாஸோட இயக்கத்தில் சல்மான் கான் ஒரு பக்கம், ராஷ்மிகா மந்தனா ஒரு பக்கம். ஸோ இவங்க 2 பேருடைய நடிப்பில் இந்த சிக்கந்தர் படம் உருவாகி இருக்கு. படத்துடைய டீசர் ரிலீஸ் ஆனதுமே ரசிகர்கள் சொன்ன முதல் விஷயம் என்னன்னா, இது ஒன்றும் இல்லைப்பா, அந்த சர்க்கார் படம் தமிழ்ல ஒன்று எடுத்தார்ல அந்த படத்தை அப்படியே அஃபிஷியலாக ரீமேக் பண்ணியிருக்காரு போல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா ஷார்ட்ஸும் கிட்டத்தட்ட பார்க்கறதுக்கு அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ கதையும் அதே மாதிரி தான் நகர்ந்து போகுமோ அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தாங்க. ஆனால் 200 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் இந்த படத்தை எடுத்திருக்கோம். ரீமேக்லாம் அவ்வளோ செலவு பண்ணுற மாதிரி எங்களுக்கு பிளானே கிடையாது. இந்த படம் சுத்தமாக சர்க்காரை தழுவி எடுக்கப்பட்ட திரைப்படம் கிடையாது. முழுக்க முழுக்க வேற ஒரு படம், ஹிந்திக்காக நான் கொடுக்குற படம் அப்படின்ற மாதிரி ஏஆர் முருகதாஸ் ரொம்ப கிளியராக சொல்லியிருக்காரு. அதனாலேயே ரசிகர்கள் ஓரளவுக்கு மன திருப்தி அடைஞ்சு கண்டிப்பாக இந்த படம் ரசிகர்களுக்கு பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்போ இது ரீமேக் மட்டும் இல்லை டெஃபினட்டாக அப்படின்ற மாதிரி வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால் ரசிகர்கள் எல்லாரும் இந்த படத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கூடிய விரைவில் இந்த படத்தை நம்ம ஸ்க்ரீனில் பார்க்கலாம். இன்னைக்கு நம்மளுடைய சினிபூத்தில் சினிமா பற்றின பல விஷயங்களை பார்த்தாச்சு. இதே மாதிரி அடுத்த எபிசோடில் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். திஸ் இஸ் பை ஃப்ரம் விஜயஸ்ரீ. டேக் கேர்.